வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, யாரை பற்றியும் இல்லை, சில அறிவுஜீவிகள், சில அறிவாளிகள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்த இளவரசனுக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் வெளி உலகம் அவருக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் என்னை பற்றி பேசியிருப்பார் சபரி. அவர் அப்புறம் பார்த்தா மூஞ்சி காட்டி வீடியோ போடுறா, சொந்த கண்டென்ட் போடுறான் பாரு, அவருக்கு தெரிஞ்சிருமான்னு கேட்டால் சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. அதான் இன்றைக்கி சமூக வலைதளங்கிறது யார் வேணால் உருவாக்கலாம், யார் வேணால் வீடியோ போடலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போடுன்னு சொல்லுவாங்க. சமூக வலைத்தளத்தில் வாய்ஸ் பேசினாலே போகுது, நல்ல கருத்துக்களை பதிவிட்டால் போகுது, பொய்யை சொல்லக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் ஒன்றுமே பொய் இல்லைங்க. ஓகே, விஷயத்துக்கு வரும். இன்றைக்கி யூடியூப் பற்றி தான் பேச போகிறோம். யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதாவது கடைசியாக 3 ஆண்டுகளில் யூடியூப்பு மக்களுக்கு கொடுத்துக்கிற பணம் எவ்வளோன்னா 21,000 கோடி வந்து யூடியூப் மூலமாக இந்திய வீடியோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோங்க? 21,000 கோடி. அதே மாதிரி கடந்த ஆண்டில் மட்டுங்க 10 கோடி வீடியோக்கள், இந்திய வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 10 கோடி இந்திய வீடியோவுக்கு மட்டும். அதில் வந்து 15,000 சேனல் வந்து 1 மில்லியன் சந்தாதாரர்கள், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க. அதாவது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறாங்க. 15,000 சேனல் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பு இந்த வருஷத்தில் 850 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. இன்வெஸ்ட் பண்ண போகுது. எதுக்குன்னா வரலாறு, அதாவது கலாச்சார விகிதத்தின் அடிப்படையில் வந்து அந்த கலாச்சாரத்தை நம்ம மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்றதுக்காக யூடியூப்பு 850 கோடி வந்து அறிமுகப்படுத்த போகுது இந்த வருஷத்தில், இந்தியாவில் மட்டும். அப்புறம் யூடியூப்போட சிஇஓ பேர் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் ஒரு சிலருக்கு தெரியும். கண்டிப்பாக இளவரசருக்கு தெரியுமான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாது. அவர் குடும்ப வீடியோ போட்டுக்கிறதுனால அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் சிஇஓ பேர் வந்து நீல் மோகன். அவர் வந்து மும்பையில் வேல்ஸ் ஒரு மீட்டிங்கில் நேற்று பேசியிருக்கிறது. 850 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அது வந்து எதுக்காகனா, அதாவது உலகின் யூடியூப்பில் அதிக சந்தாதாரர்களை, அதாவது சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற யாருன்னு கேட்டால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2.5 கோடி சப்ஸ்கிரைபரு, 5 கோடி மில்லியன் சப்ஸ்கிரைபரு அவர் வச்சுருக்கிறாரு. அதாவது எதுக்காகனா அவரோட தொலைநோக்கு பார்வை, டிஜிட்டல் இதெல்லாம் சேர்த்தி எந்த ஒரு நாட்டுக்கு இல்லாத இது சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வச்சுருக்கிறாரு. என்ன காரணம்னா ஊடக பிரிவு அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோன்னு. 2வது வரலாறு, கிராமிய பின்னணி, நம்ம கலாச்சார உணர்வுகள் இதெல்லாம் பிரதிபலிக்கிறதுக்கு யூடியூப்பு இந்த வருஷத்தில் 850 கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. சும்மா யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டால் மட்டும் தெரியாதுங்க. யூடியூப் பற்றி என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. யார் வேணால் யூடியூப்பை உருவாக்கலாம், யார் வேணால் சேனல் நடத்துகிறா. ஆனால் 10 கோடி பேர் இந்த வருஷத்தில் இந்திய வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்திருக்கார்கள். அதை குறிப்பாக அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 45 பில்லியன் வந்து வருது. அதாவது 45 பில்லியன்னா 1 பில்லியனுக்கு 100 கோடி மணி நேரம். அதான் மொத்தம் கணக்கு வச்சுக்கோங்க, 45 பில்லியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவர் சிஇஓ நீல் மோகன் சொல்லியிருக்கிறது 850 கோடி இந்தியாவில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்காகனா நம்ம கரெக்டாக மக்கள்கிட்ட தொலைநோக்கு பார்வை, கருத்து இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். கலாச்சாரம், வரலாற்று கலாச்சாரம், தொலைநோக்கு பார்வை, ஊடக பிரிவு, ஊடகன்னா ஒரு ஊடகத்தை கரெக்டாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தறதுக்கு 850 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. இதுதான் யூடியூப்பு பற்றி சில பேருக்கு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு வாய்ஸ் போது, முகம் காட்டி வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஊடக பிரிவு, வரலாற்று, கிராமிய பின்னணினா நம்ம குடும்பத்தை காட்டி வீடியோ போடுறது கிடையாதுங்க. குடும்பத்தில் இருக்கிற சண்டை பிடிச்சி வீடியோ போடுறது கிடையாது. அப்புறம் கெட்ட வார்த்தையை வச்சுட்டு வீடியோ போடுறது கிடையாது. மூஞ்சி காட்டி வீடியோ போடுற ஓன் கண்டென்ட் அப்படின்னா, அதாவது கருத்து யார் வேணாலும் சொல்லலாம். என்னோடய கருத்து தான் சொல்லிக்க, எனக்கு தெரிஞ்ச கருத்து. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு ஒரு அணை இருக்குது. தேனி மக்கள் வெண்ணி குயிக்
குயிக்கு ஒரு சிலை கட்டியிருப்பாருங்க. எதுக்காக சிலை கட்டியிருக்காருன்னா அந்த வெண்ணி குயிக்கு வந்து அதாவது ஒரு டேம் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்கிட்ட பணம் கேட்கும்போது கவர்மெண்ட்டு கொஞ்சம் தான் கொடுத்துருக்குது. அவர் என்ன பண்ணிக்கிறார், லண்டனில் இருக்கிற அவரோட சொத்தெல்லாம் விற்று அதுக்கப்புறம் தான் இந்த முல்லை பெரிய டேம் கட்டியிருப்பார். தேனி மக்கள் இன்னும் வந்து தேனி மக்கள் அவருக்கு ஒரு சிலையே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற ஆளுக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. குடும்ப வீடியோ, குடும்பத்தை காட்டி வீடியோ போடுறது, சண்டை பிடிக்கிற வீடியோ, குழந்தை காட்டி வீடியோ போடுறது, மூஞ்சி காட்டி வீடியோ போடுறோம், இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது யூடியூப் கிடையாதுங்க. யூடியூப்பில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பேசலாம். அதாவது நான் பேசுனதெல்லாம் 1% தான், இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் இப்போ ட்ரெண்டிங் என்னென்னா குடும்பத்தை காட்டிட்டுமே சண்டை பிடிக்கிறதுமே கெட்ட வார்த்தையை வச்சுட்டும் வீடியோ போடுறாங்களா, அவங்களுக்கு தான் மவுசு. அவங்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நம்ம இளவரசர் பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு ரோட்டில் யாரோ பர்ஃப்யூமெல்லாம் விற்றுட்டாங்க. ரோட்லலாம் பர்ஃப்யூம் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ அவருக்கு வெளி உலகம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. என்ன காரணம்னா இலவச வருமானம், முழுக்க இலவச வருமானம். அதால் வெளி உலகத்துக்கு போய் போனால் தான் அவங்க எந்த மாதிரி உழைக்கிறாங்க, எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் யூடியூப்பில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். தெரியாமல்லாம் வீடியோ போடக்கூடாது. சும்மா மூஞ்சி காட்டி வீடியோ போடு, ஒரு கருத்து சொல்கிறது மூஞ்சி காட்டி வீடியோ போடுறது கிடையவே கிடையாது. எந்த விதமான கருத்து வேணால் சொல்லலாம். நம்ம மும்பை வேல்ஸ் மாநாட்டில் வந்து யூடியூப்போட சிஇஓ வந்து நீல் மோகன் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 850 கோடி இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா வரலாற்று, கிராமிய பின்னணி, ஊடகப் பிரிவுங்கள குடும்பத்தை காட்டி வீடியோ போடுறத ஊடகப் பிரிவெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஊடகப் பிரிவுனா கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இதுதான் இந்த குடும்ப வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஏதாச்சும் அமெரிக்காக்காரன் யாராச்சும் பார்த்தான்னு வச்சுங்க, காரி மூஞ்சில் தூக்கிட்டு போயிடுவா. இந்த மாதிரி வீடியோலாம் யூடியூப்பில் வருதுன்னா அவங்க கேவலமாக பேசிட்டு போயிடுவாங்க. அமெரிக்க கலாச்சாரம் அது வேறு. மொத்தத்தில் இவங்களுக்கு சுயறிவு வளரணுன்னா யூடியூப்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். யூடியூப்பில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தை காட்டி வீடியோ போடுறது மட்டும் யூடியூப்பு கிடையாது, நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.